இங்க இந்த ஸ்கூலோட பிரின்சிபல் அவங்க ஸ்கூல்ல நம்பர் 1 கொண்டு வரக்காக மைண்ட் செட் ஆஃப் சக்சஸ்னு ஒரு புக் எழுதுறாரு. ஆனா அந்த புக் ஸ்டூடெண்ட்ஸை மோட்டிவேஷன் பண்ணணும்னு நினைச்சா ஸ்டூடெண்ட்ஸ்குள்ள பகையும் ஈகோவையும் ஏத்தி விடுது. அது மட்டும் இல்லாம அந்த புக்ல நம்பர் 1ல இருந்து 3 வரைக்கும் இருக்கவங்க தான் வாழ்க்கையில ஜெயிப்பாங்கன்னு போட்டிருக்க. ஸ்டூடெண்ட்ஸ்லாம் அவங்களுக்குள்ளேயே நம்பர் 1 நான் தான் சொல்லி சண்டை போட்டுக்கிறாங்க. அதுல இருக்க ஒரு பையன் ஃப்ரெண்டு கிட்ட டவுட் கேட்கறான். நான் அந்த புக்கை படிச்சதுல இருந்தே நீ எல்லா டாக்டரும் என்ன பண்ண போற, போய் ஒழுங்கா வேலையை பாருன்னு சொல்லி அனுப்பிச்சிடறான். ஸோ இப்போ இனிமே அதை நினைச்சு ஃபீல் பண்றக்க அந்த ஸ்கூல்ல இருக்க ஒரு டீச்சரும் சாரும் டாக்டர் சீட்டு கிடைக்கல வேற வேலைக்கு போய்க்கலாம்னு சொல்லி ஆறுதல் சொல்றாங்க. ஆனா அந்த பையன் இங்க சொன்னதை கேட்காம ஃப்ரெண்டை எப்படியாவது ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு அங்கிருந்து எந்திரிச்சு போயிடுறான். இப்போ இந்த டீச்சர்ஸ் 2 பேரும் பிரின்சிபல் கிட்ட போய் உனிமேல் இந்த புக்கை ஸ்டூடெண்ட்ஸ் யாரும் படிக்க கூடாதுன்னு சொல்றாங்க. ஆனா அந்த பிரின்சிபல் ஸ்டூடெண்ட்ஸை மோட்டிவேட் பண்ண எனக்கு தெரியும், நீங்க உங்க ஒர்க்கை மட்டும் பாருங்கன்னு சொல்லி அனுப்பிச்சிடுறாரு. இப்போ அந்த அன்னைக்கு பேரண்ட்ஸ் மீட்டிங்ல கூட நல்லா படிக்கிற பசங்களை பாராட்டி அதே ஸ்டேஜ்ல நல்லா படிக்காத 3 பசங்களை ஏற்றி அவங்க பேரண்ட்ஸ் முன்னாடி அசிங்கப்படுத்துறாங்க. அந்த பையனுமே அவமானப்பட்ட இடத்துல எப்படியாவது ஜெயிக்கணும்னு சொல்லி மெடிக்கல் சீட்டுக்காக கஷ்டப்படுவான். ஆனா கடைசியில் உனக்கு மெடிக்கல் சீட் கிடைச்சிருக்காது. ஸோ இப்போ இந்த பையனுமே அதை நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் வந்து உன்னால கம்பவுண்டரா கூட ஆக முடியாதுன்னு கலாய்ச்சிட்டு அங்க இருந்து போயிடுறாங்க. அந்த பையனுமே வீட்டுல எப்படி சொல்றதுன்னு தெரியாம அந்த புக்ல ஏதாவது போட்டிருக்குமான்னு சொல்லி பாக்குறான். ஆனா அந்த புக்ல அப்பா அம்மா ஆசையை நிறைவேற்றாத பசங்க உயிரோட இருந்தோ இல்லாததுக்கு சம்பந்தான்னு போட்டிருக்கு. இதை படிச்ச அந்த பையனுமே நம்ம உயிரோடு இருக்கிறதே வேஸ்ட்னு சொல்லி பாய்சன் சாப்பிட்டு இறந்து போயிடுறான்.